ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இயேசுவுக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவுக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரை கூட நமக்கு தந்தாரே. இதற்கு அறியாம் என்ன செய்வோமே. உயிரை கூட நமக்கு தந்தாரே. இதற்கு அறியாம் என்ன செய்வோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரும் செய்யட்டும் எனக்கு, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரும் செய்யட்டும் எனக்கு, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்று சுயமாய் வாழ்வதினாலே இன்றும் நீயும் வருந்திடுவாயே. ஏழு முழங்கிடுவாய் இன்றே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்காக வாழும். இந்த உலகத்துல ஒன்னையும் மண்ணியும் வேறு பிரித்து கொடுத்த ஜீவனுள்ளது உன் பேரிலே என் பேரில அன்பு வைத்திருக்கிற கர்த்தர். அவர் சொல்றார், என் கொம்பு கர்த்தருக்குள்ள உயர்ந்து, இந்த மாதத்துல என் கொம்பு கர்த்தருக்குள்ள உயர்ந்திருக்கிறது. ஆமா, அவருடைய வாழ்க்கையில என்ன செய்வதென்று தெரியவில்லை. அண்ணாள் அழுந்தாள், செபம் பண்ணினா, விண்ணப்பம் பண்ணினா. நான் எங்க போவேன், எங்க வருவேன், யார பார்ப்பேன் என்று ஏங்கி கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏக்கத்தை, அவர் கண்ணீரை, அவர் துக்கத்தை நீக்கிற கர்த்தர் நம்மோடு கூட. என் அன்பான தேவன், வாழ்க்கையில கண்ணீர் உண்டா, கவலை உண்டா, பாரம் உண்டா, சோர்ந்து போவார். கர்த்தருடைய சமூகத்துல அண்ணால் ஜெபித்ததை போல ஜெபி. இந்த புதிய மாதம் ஜபத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துகிற மாதம். அண்ணால் அழுது தேவ சமூகத்துல தேவனோடு கூட அவள் விண்ணப்பம் பண்ணினாள். அவள் விண்ணப்பம் பண்ணும்போது அவளுடைய இருதயம் களி கூர்ந்தது. அண்ணாளின் இருதயம் களி கூர்ந்தது.
கர்த்தரை தேடி அவள் செபித்தாள். அவள் விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய இருதயம் களிக்குவது மட்டுமல்ல, அவளுடைய கொம்பு உயர்ந்தது. என்று கர்த்தருடைய சமூகத்தில் உன்னையே ஒப்பு கொடுத்து நீ விண்ணப்பம் பண்ணுவாயனால் இந்த மாதம் முழுவதும் உயர்வை கொடுக்கிற கர்த்தர், அபிஷேகம் பண்டனுடைய கொம்பை உயர செய்கிற கர்த்தர், துதிக்கிற ஜனத்தினுடைய கொம்பை உயர செய்கிற தயவினாலே கொம்பு உயரும் என்று சொன்னது போல அவர் கொம்பு ஒரு இடத்திலும் கீழே விழுந்து நொறுங்குண்ட கொம்பாயிராதபடி, பலனற்ற கொம்பாயிராதபடிக்கு அப்பா அழுவி போன ஆண்டவரே ஒன்றுமில்ல சொத்த கொம்பா எங்களுடைய கொம்பு இருக்கக்கூடாது. எங்கள் கொம்பு யூத ராஜ சிங்கத்தினுடைய உன்னதமான ஒரு கோலாய் எங்களோடு கூட அந்த கொம்பு இருக்க எங்கள் வாழ்க்கையில் மாதம் முழுவதும் கர்த்தரின் ஆசீர்வதிக்க போகும். எதை குறித்து யாரிடத்திலும் கர்த்தாவை நாங்கள் கேட்காதபடி, இவரை கேட்கலாமா அவரை கேட்கலாம், இந்த மாதத்துடைய தேவைகளுக்காக நாங்கள் மங்கி மிங்கி அலைந்து தெரியாதபடி, ஒரு விடத்தை கையை நீட்டாதபடிக்கு என் கொம்பு கர்த்தர் உயர்த்துவா. இந்த மாதத்தில் இருதயத்தை கர்த்தர் கலிக்குலை செய்வார். நான் அவரை பார்க்கிறேன், அவரை பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது என்று சொல்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறேன். எந்தமானின் முகத்தை நான் தேடும் போது எந்தமானுடைய கண்ணிலே தயவு கிடைக்கும், எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும் என்று சொன்னேன். மாதம் முழுவதும் எங்கள் குடும்பங்களை இருக்காது நீங்க நடத்துங்க. உங்களுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருடைய கூடாரத்துல தங்கி காவலிட்டு இந்த மாதம் கட்டாவே பள்ளிக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்ட வேண்டிய ஒவ்வொரு காரியங்கள், காலேஜுக்கு பீஸ் கட்ட ஒவ்வொரு காரியம், வீட்டுக்கு காரியங்கள், ஆண்டவரே மின்சார காரியங்கள், ஆண்டவரே இந்த நாளில் மற்றொருத்த வாங்க ஒவ்வொரு காரியத்தை அடைக்க கர்த்தாவே யாரிடத்தில் போங்க உண்மை விட்டா எனக்கு யாரும் தெரியாது ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உண்மை தேடி உங்களுடைய சமூகத்தில் ஓடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கலிப்பூரை செய்கிறது, கொம்பை உயர்கிறது. அப்படியாய் என் ஆசீர்வாதம் உங்களுடைய கரம் கூட இருக்குது ஆண்டவரை. கோடா கோடியாய் எங்கள் ஜனத்தை கர்த்தரின் பெருக செய்து உடைய ஆசீர்வாதத்தினாலும் உடைய ரட்சிப்பினாலும் ஆண்டவரை நீர் நடந்த போதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில வீணான பேச்சு, மேட்டுமையான பேச்சு, அகந்தையான பேச்சு இராதபடி எங்களை பேசுகிற இடத்துல ஆண்டவரே நாங்கள் சும்மா வர உம்மிடத்துல பேசும்போது இருதயம் களிப்புறுது என்று சொன்னமே. அப்படி ஆயிரம் முழுவதும் நீங்க நடத்துது உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு தனித்தனியாய் பேராய் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் மேல உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அவளை கையீடு செய்கிற வியாபாரங்களில் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஏதோ நினைக்கிறார்கள் அந்த நினைப்பை முழுவதும் விசேஷமாய் கர்த்தாவே இந்த மாதத்துல பிறந்த நாள் காண்கிறவர்கள், இந்த மாதத்துல திருமண நாளை காண்கிற கோடா கோடியாய் பெருகு கரத்திலும் விசேஷமா இந்த மாலை நடக்கிற மாலை ஆராதனையிலும் உள்ள பிள்ளைகள் இயேசுவின் கர்த்தம் செய்யும். இயேசுவின் உள்ள ஜெபங்களும் மிக நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் என்றும் என்னும் கர்த்தருடைய வருகை மாற்றம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. God with you. ஒருத்தர் கை கொடுங்க. விசாரி.